சென்னை செம்மண்ணஞ்சேரி ஜவஹர் நகர் பகுதியைச் சேர்ந்த 50 வயதிற்கும் மேற்பட்ட மக்கள் அரசு குடியமர்த்திய குடியிருப்புகளுக்கு பட்டா வழங்க கோரி ஓஎம்ஆரில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் 25 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையின் பெருங்குடி, கள்ளுக்குட்டை மற்றும் கோவிலம்பாக்கம் ஆகிய பகுதிகளில் வசித்து வந்த மக்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டனர். அவர்களுக்கு அரசு சார்பில் செம்மண்ணஞ்சேரி ஜவஹர் நகர் பகுதியில் மாற்று இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டன. அரசு ஒதுக்கீடு செய்த இடத்தில் கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வரும் நிலையில் இந்த இடத்திற்காக முழுமையாக பட்டா இதுவரை தங்களுக்கு வழங்கப்படவில்லை என்றும், இது தொடர்பாக பலமுறை அரசு அதிகாரிகள் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகளை சந்தித்து மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என மக்கள் குற்றம் சாட்டினர். நீண்டகால கோரிக்கையாக வீட்டுமனை பட்டா வழங்கும் விவகாரத்தில் அரசு உடனடியாக தலையிட வேண்டும் என வலியுறுத்தி ஓஎம்ஆர் சாலை சோழிங்கநல்லூர் சந்திப்பில் திரண்ட பொதுமக்கள் பதாகைகளை ஏந்தி கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு குடியமர்த்திய இடத்திற்கு தான் தாங்கள் வீட்டுமனை பட்டாவை கேட்கிறோம் என்றும், இனியும் அரசு காலதாமதம் செய்யாமல் உடனடியாக பட்டா வழங்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். செம்மஞ்சேரி ஊராட்சி மற்றும் 2வது வார்டு எழில்முகா நகர், ஜவஹர் நகர் பகுதியிலிருந்து நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த தமிழக அரசுக்கு ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை இந்த பகுதியில் நடத்தியிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 400க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அந்த பகுதியில் குடியிருக்கிறோம். அந்த பகுதி என்பது நாங்கள் பெருங்குடியிலேருந்து காலி பண்ணி கொடுத்த இடம். மற்றும் தரமணி, கோவிலம்பாக்கம் மற்றும் பல ஊர்ல இருந்து எங்கெங்கெல்லாம் காலி பண்றாங்களோ எல்லாரையும் அங்கே போடுவாங்க. அது போட்டு 25 வருஷத்துக்கு மேல அங்கே குடியிருக்கிறோம். அதுல 56 பேருக்கு கவர்மெண்ட் முன்னாடி இருந்த அரசு 10 வருஷம் முன்னாடி பட்டா கொடுத்துட்டாங்க. அந்த பட்டா இப்ப கணினில ஏத்தல, ரெக்கார்ட்ல அது இல்லாதனால உங்களை தரிசில் இருக்குது அப்படின்றாங்க. இப்போ புதுசா ஜியோ ஒன்று பாஸ் பண்ணாங்க. பெல்ட் ஏரியால இதான் முறையா பட்டா கொடுக்குறாங்க நம்ம சென்னை மாவட்டத்துல. இப்போ பெல்ட் ஏரியால கொடுத்தா எங்களுடைய ரெக்கார்டும் போயிடுச்சு கலெக்டர் ஆஃபீஸுக்கு. ஆனா பட்டா பத்தி பேசும்போது அது இப்போது உங்களுக்கு கொடுக்க முடியாது, ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க மாவட்ட கலெக்டர், சென்னை மாவட்ட கலெக்டர் குறிப்பா. அது ஏன்னு கேட்கும்போது எங்களுக்கு தெரியாதுங்க, நீங்க மேல கேளுங்க அப்படின்றாங்க. அது மேல நாங்க எப்படி கேட்க முடியாத சூழ்நிலை தான். இன்னைக்கு எல்லா மக்களும் இங்க ஒன்று தமிழக அரசுக்கு எங்களுடைய கோரிக்கை வச்சிருக்கோம். என்ன கோரிக்கை? குடிமனை பட்டா. அரசு ஒதுக்கீடு செய்த இடத்துல எங்களுக்கு குடியிருக்க குடிமனை பட்டா கொடுங்க. எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருக்காங்க. சாலை வசதி, மின்சார வசதி, தெருவிளக்கு, குடிநீர் எல்லாமே இருக்கு. எங்களுக்கு இல்லைன்ற ஒரு பிரச்சனையும் கிடையாது. எங்க தொகுதியில ஏற்கனவே பில்டிங் எல்லாம் பாதிக்கப்படும் ஒரு மழைக்கும். இப்ப அந்த பாதிப்பு எங்களுக்கு இல்ல சுத்தமாவே. எங்க பகுதியில தண்ணியே நிக்கல. எல்லா பகுதியும் டிவில பார்த்துதான் தண்ணி நிக்குது. ஆனா எங்க பகுதியில தண்ணி நிக்கல. அது தமிழக முதலமைச்சருக்கு நமக்கு ஒரு நன்றி சொல்றாங்க. ஏன்னா பிரச்சனை இல்லாத எங்களை வாழ வைக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி பண்ணிருக்கீங்க. அது எங்களுக்கு மகிழ்ச்சி தான் எங்களுக்கு. ஆனா இன்னைக்கு ஒரு பிரச்சனையா மாட்டி நிற்கிறோம். எங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை, குடிமனை பட்டா. இந்த பட்டாவை நீங்க கொடுத்தீங்கன்னாக்கா தமிழக அரசு நாங்கள் நெடுக்கடன் பட்டா இருப்போம். எங்க பகுதியில அரசுக்கு நாங்க சப்போர்ட் தான் பண்றோம். இது போராட்டம் அரசுக்கு எதிரான போராட்டம் இல்ல. எங்களோட வாழ்வாதாரம் நாங்களே போய் மடக்கி கட்டிக்கல. அரசா ஒரு 2 சென்ட் இடம் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துக்கு பட்டா நாங்க கேட்கறோம். அது முறையா அரசு எங்களை பட்டா கொடுக்க நடவடிக்கை மாதிரி நான் இதுல தான் கேட்டுக்கிறோம்.